இன்றைய காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, மக்கள் அதிகமாக இயற்கை விவசாயத்த நோக்கி படையெடுக்கிறாங்க. நம்ம ரெகுலரா இயற்கை விவசாய பயிற்சி குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ப மோகனூர் அருகில் உள்ள சுற்றுவட்டார மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இயற்கை விவசாயத்த கத்துக்கணும்னு வந்திருக்காங்க. நம்மளுடைய தொழில்நுட்பத்த நம்மளுடைய 8 வருடம், 9 வருஷம் ஆயிருச்சு இயற்கை விவசாயத்துக்கு மாறி. நம்மளுடைய அனுபவத்த தான் விவசாயிகளுக்கு பயிற்சியா நம்ம குடுக்குறோம். பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நானும் அனைத்து விதமான மாவட்டங்களுக்கு யார் யார் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு 2, 3 வருஷமா தேடுதல்ல தான் நான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அந்த அனுபவத்த வச்சு நமக்குன்னு ஒரு தனி வழிய உருவாக்கணும். செலவே இல்லாம பண்ணணும். ஒரு பொருள் இடுபொருள நம்மளே தயாரிக்கணும். ஒவ்வொரு முறையும் போய் நம்ம கடையில காசு குடுத்து வாங்கக்கூடாது. அப்படி வாங்குறதுனால தான் நம்மளது முதலீடு அதிகமா போயிடுது. அந்த பொருள் விலை விக்கல அப்படிங்கையில நமக்கு நஷ்டம் ஏற்படுது. அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா இடுபொருளும் நம்மளே தயாரிச்சுக்கலாம். நம்ம காட்ட சுத்தி உள்ள பொருள், நம்ம இலைதழைகள வச்சு, புண்ணாக்கு, மீன் கழிவுகள வச்சு, அனைத்து விதமான இடுபொருள்களும் நம்ம தயாரிச்சு உரக்கடைக்கே போகாம தான் நம்ம ஒரு 7, 8 வருஷமா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அனுபவத்த தான் இப்போ நம்ப மக்களுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சாணப்பாசி கரைசல். அதாவது நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து அந்த பாக்டீரியாவ பிரிச்செடுத்துர்றோம். முன்னையெல்லாம் பாக்டீரியா வாங்குறதுன்னா, நம்ம இப்பவும் அப்படித்தான் கடையில போய் தான் வாங்குறோம். இனிமேல் அப்படி வாங்க தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில நம்ம விவசாயிகளே பிரிச்செடுத்துக்கலாம். அது எப்படி பிரிச்செடுக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய கண்டுபிடிப்புகள், என்னுடைய அன்றாட பதிவுகள், என்னுடைய அனுபவம் அனைத்தையும் அந்த சேனல்ல நம்ம பதிவிட்டுக்கிட்டு வர்றோம். ஏன்னா, மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். இயற்கை விவசாயம்னா என்ன? எப்படி செய்றதுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, இப்ப இந்த சாணப்பாசி கரைசல் 1 வச்ச நம்ப மீனமிலம் 10 டூ 15 நாளையில தயாரிச்சிடலாம். என்பிகே தயாரிக்கலாம். வாழைப்பழத்த வச்சு இயற்கை பொட்டாஷ் தயாரிக்கலாம். பூச்சி விரட்டி தயாரிக்கலாம். நுண்ணூட்டம் தயாரிக்கலாம். அனைத்துமே நம்ம செலவில்லாம நம்மளே தயாரிச்சுக்கலாம். அப்படி தயாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா தான் பாருங்க, இப்ப இந்த வெண்டங்காயெல்லாம் அந்த சாணப்பாசி கரைசல்ல விளைஞ்சது தான். எந்த மாரி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் மரவெண்டை. நம்மளுடைய நாட்டு ரகம், பாரம்பரிய ரகம். இந்த மாரி ஒவ்வொரு பொருளும் நம்ம இயற்கை விவசாயத்திலேயே நம்ம தயாரித்து கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மரவள்ளி கிழங்குக்கெல்லாம் நம்ம கெமிக்கலே போடாம தான் பண்ணியிருக்கோம். காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அது ரூட் என்னான்னு தெரிஞ்சுக்கிச்சு. இதுக்கு முன்னாடி தெரியல. தெரியாதனால நம்ம கொஞ்சம் டைம் எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அதில நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறது, நாட்டு மாட்டு சாணத்த தண்ணீல கரைச்சு விட்டு அதில பாசியாட்டம் வரும். அந்த பாசிய எடுத்து மறுபடியும் சர்க்கரை போட்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம எடுத்து தயாரிச்சுக்கிறது தான். அத மீண்டும் மீண்டும் நம்ப ஒவ்வொரு முறையும் தயாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு. இப்போ நம்ப தயிர் தவி வைக்கிறதுக்காக பால்ல பெர ஊத்துறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி கொஞ்சமா பெர ஊத்துனோம்னா போதும். அதுவே அப்படியே மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு. இத மீண்டும் மீண்டும் பெருக்கிக்கலாம். நம்ப ஒவ்வொரு தடவையும் இடுபொருள் போய் கடைக்கோ அல்லது வேற எங்கேயோ நம்ம போய் வாங்க தேவையில்ல. நம்மளே தயாரிச்சுக்கலாம். அந்த மாரி ஒரு தடவ தயாரிக்க முடியறவங்க தயாரிச்சுக்கலாம். தயாரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம தாய் துரோகம் குடுக்குறோம். 1 லிட்டர் குடுக்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 லிட்டர வாங்கி நீங்க 200 லிட்டர் பேரல் ஒண்ணு எடுத்துக்கங்க. வெயில்ல தான் வைக்கணும். ஏன்னா, இது வெயில்ல வைக்கும்போது தான் நல்லா வேகமா வளருது. மண்ணுக்கு நல்லா சத்து கிடைக்குது. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா அனைத்து விதமான பாக்டீரியாவும் இதில வளர்றதுனால, நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அத்தோடு இல்லாம இப்போ நம்ம அடுத்தது பலதானிய விதைப்ப பத்தியும் பார்ப்போம். நம்ம விதைச்சுக்கிறத நம்ம காட்டையும் கூட்டிட்டு போய் காட்டுறோம் பாருங்க. இப்போ நம்ம அந்த ஒரு 200 லிட்டர் பேரல்ல தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு கொஞ்சம் குறைவா எடுத்துக்கிறோம். அதில 2 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது குண்டு வெல்லத்த போட்டு நல்லா கலக்கி விட்றோம். நம்மகிட்ட இருக்க வாங்குற இந்த தாய் திரவம் 1 லிட்டர உள்ள ஊத்தி நல்லா கலக்கி விட்டீங்க அப்படின்னா, வெயில்ல வச்சு காலை, மாலை கலக்கி விட்டீங்கன்னா 2 நாளைக்குள்ளேயே நுரை வரும். அடுத்தது புளிச்ச வாசனை வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி ஃபுல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த கலர் இந்த தண்ணியில இந்த கேன்ல தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாரியே சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா, அதில ஒரு 190 லிட்டர், 195 லிட்டர் 1 ஏக்கருக்கு நம்ம குடுக்கலாம். இது ஜீவாமிர்தம், பஞ்சகாவியாவுக்கு மாற்றா நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாரி கலர் மாறிரும். நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 195 லிட்டர குடுத்துட்டு, ஒரு 5 லிட்டர மிச்சம் வச்சுக்கலாம். அந்த 5 லிட்டர்ல மறுபடியும் தண்ணி ஊத்தி சர்க்கரைய போட்டோம் அப்படின்னம்னா, மறுபடியும் தயாராயிரும். மறுபடியும் 1 வாரம் காலை, மாலை கலக்கி விடணும். வெயில்ல மழை வந்தா மட்டும் மூடிக்கலாம். இல்லைன்னா மூடவே தேவையில்ல. அந்த மாரி நம்ம பயன்படுத்தும்போது மீண்டும் மீண்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை தான் செலவு. நாட்டு சர்க்கரை அல்லது குண்டு வெல்லம் தான் செலவாகும்.
மீதியெல்லாம் நமக்கு எதுவுமே செலவாகாது. இப்போ தயாரானதுலேருந்து ஒரு 10 லிட்டர் எடுத்து இன்னொரு 200 லிட்டர் பேரலில் போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி சர்க்கரையை போட்டோம்னாலும் தயாராகிக்கும். அதையும் நம்ம காட்டுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி காட்டுக்கு கொடுக்கறதுனால மண் வந்து பார்த்திங்கன்னா பொது பொதுன்னு இருக்குது. மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் பெருகு, செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து, மண்ணில் இருக்கக்கூடிய சத்து, காற்றுல இருக்கக்கூடிய சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும். பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் மீன் அமிலம். இதுக்கு முன்னாடி போடுற மீன் அமிலமெல்லாம் பார்த்திங்கன்னா 40 நாள் ஆகும், 50 நாள் ஆகும் தயாராகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம சாணப்பாசி கரைசல் ஒரு 10 லிட்ரு, மீன் கழிவு ஒரு 20 கிலோ, நாலில் ஒரு பங்கு நாட்டு சர்க்கரை 5 கிலோவோ 6 கிலோவோ உள்ளே போட்டு மீதிய தண்ணி ஒரு அரை அடி 200 லிட்டர் பேரில் கம்மியாக வச்சு நம்ம சாணப்பாசி கரைசல் ஒரு 10 லிட்டர் உள்ளே ஊற்றி நல்லா கலக்கிவிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு 4-5 நாளிலே அந்த மீன் கரைஞ்சிடும். 10 to 15 நாளில் எல்லா மீன் கழிவுமே கரைஞ்சிடும். அதை எடுத்து நம்ம காட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் புண்ணாக்கு, அனைத்து விதமான புண்ணாக்கையும் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம சாணப்பாசி கரைசலை ஊற்றி கலக்கிவிட்டோம்னா NPK தயாராகிடும். நுண்ணூட்டம் இலைதழைகளை போட்டு நம்ம தயாரிச்சுக்கலாம். பூச்சி விரட்டி அதே மாதிரி அதையும் போட்டு தயாரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடுபொருளும் நம்ம தயாரித்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மண் வந்து நல்லா பொதுவெதுப்பு தன்மையோட எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது பலதானிய விதைப்பு. இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது அடிப்படையே வந்து இந்த பலதானிய விதைப்பு தாங்க. இந்த பலதானிய விதைப்பு விதைக்கும் போது பலவிதமான சத்தும் கிடைக்கும், பலவிதமான பாக்டீரியாவும் மண்ணிலேயே உற்பத்தி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான பயிர் நம்ம விதைச்சிருக்கிறோம். அப்போ அந்த 16 வகையான பயிர்களை மக்க வைக்க 16 வகையான பாக்டீரியா வரும். அது இல்லாமல் மண்புழுவுக்கான உணவு, நுண்ணுயிரிக்கான உணவு, மண்ணை வந்து சமநிலை கார அமிலத்தன்மையிலிருந்து மாற்றுறதே இந்த பலதானிய விதைப்பு தான். பலதானிய விதைப்பு எவ்வளோ மண் மலடாக இருந்தாலும் அந்த மலடான மண்ணை வந்து நாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக பலதானிய விதைப்பு தாங்க. அந்த பலதானிய விதைப்பு விதைச்சிட்டா அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிக்கான உணவு மண்ணுடைய pH லெவல்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, கார அமிலத்தன்மை, அது வந்து சம நிலைமைக்கு வந்துட்டால் தான் நம்ம ஒரு பயிர் வச்சோம்னா அந்த பயிர் வரும், நோய் நொடி இல்லாமல் வரும். அனைத்து விதமான சத்தையும் எடுத்து வளர்கிற பயிருக்கு எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் அது எதிர்ப்பு சக்தியோடு தாங்கி வளரும். இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்றையும் செய்கிறதுனால மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு விளைச்சலும் கிடைக்கும். அதே சமயத்தில் மீண்டும் இப்போ நம்ம கெமிக்கலை போட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 4 மூட்டை போடுறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் 5 மூட்டை போடணும், 6 மூட்டை போடணும். போட்டால் தான் மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை தான் அந்த கெமிக்கலே எடுத்து கொடுக்கும். கெமிக்கல் ஒரு பூஸ்டர் மாதிரி வேலை செய்யும். அதே பாருங்கள், மண் கெட்டுருச்சுனாலும் அந்த மண்ணில் நீங்கள் ஒரு பயிர் வச்சு கெமிக்கல் உரத்தை போட்டு பாருங்கள், ஈல்டு வராது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் நுண்ணுயிரியோ அல்லது மண்ணில் சத்தோ இருக்காது. அப்போது உரமெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வேலை செய்யுது. அந்த மண்ணில் இருக்கிற சத்தையும் எடுத்து கொடுக்குற வேலையாகத்தான் நம்ம நுண்ணுயிரி செய்யுது. அது அந்த கெமிக்கலை போடும்போது உடனே அந்த கெமிக்கல் வந்து செடிக்கு சத்தாக மாறுது, நல்லா இருக்குது. ஆனால் இயற்கையில் பண்ணும்போது நிரந்தரமாக அந்த சத்து இருக்கும். நம்ம ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டோம் அப்படின்னாலும் 1 வருஷம் 2 வருஷம் நம்ம அந்த பயிருக்கு எந்த ஒரு உணவு குப்பையோ அல்லது பலதானிய விதைப்போ விதைக்க முடியல, இல்லை புண்ணாக்கு கொடுக்க முடியல, மீனமிலம் கொடுக்க முடியல, ஜீவாமிர்தம் கொடுக்க முடியல, பஞ்சகாவியா கொடுக்க முடியல, இல்லை நம்ம சாணப்பாசி காய்ச்சல் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கூட அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்தில் செடி வளரும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிரி இருக்கும். அந்த நுண்ணுயிரி தான் மண்ணில் உள்ள சத்தை, காற்றுல உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்தை எல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பல் இருக்குது, என்னதான் உணவு இருந்தாலும் அந்த பல்லுங்கிறது ஒன்று இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளால் அதை கடித்து சாப்பிட முடியும். அதனால் நம்ம மண்ணுக்கு அது மாதிரி தான் நுண்ணுயிரிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி நம்ம விவசாயம் செய்யும்போது செலவு குறைவு. ஏன்னா நம்ம இடுபொருள் கம்மியாக கொடுத்தாவே போதும். மண்ணில் உள்ள சத்து, காற்றுல உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுத்துடும். அப்போ இடுபொருள் செலவு குறையும். இந்த வருஷம் நம்ம 4 வண்டி குப்பை போடுறோம் அப்படின்னாலும் அடுத்த வருஷம் 2 வண்டி குப்பை போட்டாவே போதும். ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிக்கான உணவு தான் நம்ம தர்றோம், செடிக்கான உணவு கிடையாது. நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு, செடிக்கு அல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வந்துட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு நாமே இடுபொருள் தயாரிச்சுக்கிறோம். எந்த ஒரு இடுபொருளும் கடையில் போய் நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. அதனால் நம்மளே தயாரிக்கும் போது நமக்கு அந்த பொருள் விலை விற்கல அப்படிங்கிற பட்சத்துலேயும் நமக்கு நட்டம் வராது. ஏன்னா நம்மளுடைய உழைப்பு தான் முதலீடாக போட்டிருக்கிறோம். அதனால் நமக்கு நட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. அது இல்லாமல் மண் வந்து மாறிக்கிட்டே வரும். மண் வளம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வைக்கக்கூடிய பயிர்கள்
அல்லது அதில் கிடைக்கக்கூடிய விளைச்சல் அனைத்துமே நன்றாக இருக்கும்.